உண்மைக்காக எதையும் இழக்கலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையை இழந்துவிடக்கூடாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த செய்தியினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் இன்று இரவே உன்னுடைய கனவில் தெரிந்துவிடும். அதாவது நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் அப்பன் இன்றே உன் கனவில் காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்கின்றேன். நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால், ஒருவேளை இன்று இரவுக்குள் என் வாக்கினை நீ கேட்கவில்லை என்றால், நாளைய விடியலில் நீ கேட்கின்ற சூழ்நிலை வந்தால் நீ கண்ட கனவு என்னவென்று நினைத்துப்பார். இப்பொழுதே கேட்கின்றவர்களுக்கு வருகின்ற கனவினால் விடியலில் எல்லாம் புரிந்துவிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இரவு கண்ட கனவை விடியலில் நீ என் வாக்கினை கேட்கும் பொழுது எதனால் வந்தது என்று புரிந்து கொள்வாய். இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விடியலும் பேரதிர்ஷ்டத்தின் விடியல். உனக்கு விடியும் பொழுது உன் அப்பன் என்னோடு சேர்ந்து விடுகிறது என்றால் நிச்சயமாக பல நன்மைகளை நீ பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்றுதானே அர்த்தம். உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை கூட உன் அப்பன் என்னோடு சேர்ந்து நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கை அதிகரித்திருக்கின்றது. இத்தனை காலமும் சோர்ந்து நின்ற விஷயங்கள், இத்தனை காலமும் நீ சோர்ந்து விட்ட விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை நல்ல நிலைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் சோர்ந்து நின்றாயோ, எந்த விஷயத்தை கைவிட்டாயோ, அந்த விஷயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையாக்கி எப்பொழுதும் போல உனக்கே உரித்தானதாக்கி கொடுக்க வருகின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமான உண்மைகள்தானா என்று எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஏனென்றால் சொல்கின்றவர்களினுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அது உண்மையா அல்லது பொய்யா என்று தெரிய வரும். எல்லாவற்றையுமே நாம் சரியான பக்குவத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நாம் சரியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறது. எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது. நீ எவ்வளவுதான் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் வேண்டும் என்றே உன்னை குறை சொல்லவும், வேண்டும் என்றே உன்னை ஒதுக்கி வைக்கவும் அவர்களுக்கு மனது எளிதாக வந்து விடுகின்றது. நமக்கு ஏன் இது போன்ற மனது இல்லை என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா? அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? எல்லோருக்குமே விதியானது ஒன்று போல இல்லை. உன்னுடைய விதி உனக்கு இப்படிதான் உன் குணம் இருக்க வேண்டும் என்பது, அவர்களின் விதி அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது. அவர்களுக்கு இங்கு படைக்கப்பட்டதற்கான பணியை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே நிச்சயமாக சில உண்மைகள் இருக்கும். அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் பொழுது இந்த முருகன் உனக்கு அதனை நிச்சயமாக உணர்த்தி விடுவேன். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி நன்மைகளும் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிரியமே, எப்பொழுதுமே அப்பனை நினைத்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்தது எல்லாம் இப்பொழுது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. மாறி மாறி இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பங்களும் துன்பங்களும் கலந்த இந்த வாழ்க்கையில்
நீ எதையும் எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைமை உனக்கு வருகின்றது. எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவமும் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, கந்தனிடத்தில் ஒரு வார்த்தையை நீ செவி கொடுத்து கேட்கும் பொழுது அது உன் வாழ்க்கையாக மாறிவிடும். அப்பன் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, நாளைய விடியலில் 2 பேர் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றார்கள். 2 பேரினுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. அதில் ஒருவரான் ஒருவர் பெண். அதாவது நாளைய விடியலில் உனக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த 2 பேரையும் நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது. நன்மைகள் பல உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது. நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையின் உனக்கான வெற்றியை இவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன் கந்தன் உனக்கு சொல்கின்ற விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள். என் பிள்ளையே, நாளைய விடியல் சதுர்த்தியின் விடியலாக இருக்கிறது. நாளைய இரவு பஞ்சமியினுடைய விடியலாக இருக்கின்றது. தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமியானது வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பஞ்சமியினுடைய சிறப்பு இந்த பக்கம் கொண்டாடப்படாமல் இருந்தாலும் மற்ற இடங்களில் எல்லாம் இதை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். என் குழந்தையே, சில நேரங்களில் நமக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை தொடங்குவதற்கான நல்ல நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற நாட்கள் விநாயக பெருமானும் வராகி அம்மாவும் ஒன்றிணைகின்ற இந்த நாட்களில் அதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அந்த நாளில் செய்யும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் இது மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் குழந்தையை, என்ன செய்தாலும் எதை செய்தாலும் அதிலிருந்து உனக்கு நன்மைகள் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் உன்னால் முடிந்த அளவிற்கு எந்த முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் சொன்னது போல ஏதாவது ஒரு நல்ல காரியம் உனக்கு புதிதாக தொடங்க வேண்டும் என்றிருக்கும் பட்சத்தில் அதை நாளைய தினம் தொடங்கு. நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மிகப்பெரிய நன்மையை அது உனக்கு கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்கான மகிழ்ச்சியை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னை பயமுறுத்தும் பொழுதெல்லாம் அமைதியாக இருந்து விடு. தானாகவே அந்த பிரச்சனை சரியாகிவிடும். பிரச்சனைகள் வரும் பொழுது துள்ளி குதிப்பதும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விடுவதும் காலத்திற்கும் மீண்டும் அந்த உறவை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்கிறது எனும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்று கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் கலங்காமல் எந்த வார்த்தைகளுக்கும் நீ வருத்தப்படாமல் கொண்டே இருப்பாயானால் உனக்கான நன்மைகளை நீயே பெற்று விடுவாய். நாளைய விடியலில் என்ன நடக்கப் போகிறது என்று இன்று உன் கனவில் வரும் தெரியுமா? எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறியை இன்று உன் கனவில் காண்பாய். நடந்து விட்டது போல உனக்கு தோன்றும். விடியலில் எழும்பும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது போல நீ உணர்ந்து கொள்வாய். அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை குறிக்கும் அல்லவா? இந்த நம்பிக்கை ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நம்பிக்கையினால் நீ மிகப்பெரிய வெற்றியினை பெறப்போகிறாய் என்பதனை தெரிந்து கொண்டு நாளைய விடியலை நல்லபடியாக எதிர்கொள்ள நீ தொடங்கிவிட்டால் போதும். சர்வ நிச்சயமாக
உன்னை வந்து சேர்கின்ற வெற்றி இந்த கந்தன் உனக்கு முழுக்க முழுக்க மனமகிழ்ச்சியோடு கொடுக்கின்ற வெற்றி என்பதனை புரிந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.